ब्राह्मे प्रबुध्य विबुधा स्वगुरून् प्रणम्य रामानुजाय नम इत्यसकृत् ब्रुवाणाः अष्टाक्षरं सचरमं द्वयम् उच्चरन्ति रामानुजार्य भगवन्तव सुप्रभातम्। प्रातः पठन्ति परमद्रविड प्रपन्न गायत्री मन्त्रशतमष्ट शिरस्कमच्चम् श्रीवैष्णवास्तव पदाब्ज निविष्ट भावाः रामानुजार्य भगवन् तव सुप्रभातम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना। ராமானுஷருடைய வைபவத்தை சொல்ல வந்த தனியன் ஸ்லோகமும் அவருக்கு எல்லா விதத்திலும் ஆச்சாரியன்னு சொல்வதற்கு தகுதியாக இருந்த நம்மாழ்வாரின் வைபவத்தையும் இந்த ஸ்லோகங்கள் சொல்ல வந்தவை. மாறன் அடிபணிந்துய்ந்தவர் என்னே ராமானுஷருக்கு பட்டப்பெயர். ராமானுஷருடைய வைபவத்தை குரு பரம்பரை 6000 படி என்னும் கிரந்தம் மூலமாக ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு மேலும் மெருகூட்டும் வகையிலும் அதிகமான தகவல்களை கொடுக்கும் வகையிலும் ராமானுஜருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் பலரும் பல நூல்களை ஸ்தோத்திரங்களை சாதித்துள்ளனர். அதிலே தற்போது நாம் அனுபவத்திலே கொண்டிருப்பது ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதம். ராமானுஜர் திரும்ப அவதரித்தார் என்று கொண்டாடப்படுபவர் சுவாமி மணவாள மாமுனிகள். அவருடைய பிரதான சிஷ்யர்கள் 8 பேர். அதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவர் முக்கியமானவர். அந்த சுவாமிதான் திருவேங்கடமுடையானுக்காக வெங்கடேச சுப்பிரபாதம், பிரபத்தி, ஸ்தோத்திரம், மங்களம் ஆகியவைகளை அருளி செய்தவர். அவரேதான் ராமானுஜருடைய திருவடிகளுக்காக ராமானுஜ சுப்பிரபாதத்தை சமர்ப்பித்துள்ளார். ராமானுஜர் தூங்க மாட்டார். ஆதிசேஷன் எப்போதுமே தூங்கியதில்லை. படுக்கையில் படுத்தவர்கள் தூங்குவர், படுக்கை ஒரு நாளும் தூங்காது. படுக்கைங்கிறது தான் ஆதிசேஷன், அவரேதான் பகவத் ராமானுஜர். அவர் தூங்க மாட்டார். ஆனா ஆதிசேஷன்ல சயனித்துக் கொண்ட பகவான் தான் தூங்குவார். அதே மாதிரி ராமானுஜரிடத்தே இந்த சம்பிரதாயத்தை ஒப்படைத்த விற்பாடு பகவான் நிশ্চিந்தையாக தூங்குகிறார் என்று சொல்லலாம். பகவானே பிறந்து லோகத்தவர்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவத்தை புரிய வைக்க முடியாத போதும் ராமானுஜர் அவதரித்து எம்பெருமானே உபாயம், அவரேதான் பிராப்யம் என்பதை நன்கு அனைவருக்கும் விளங்க எடுத்துரைத்தார். அவர் ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் பண்ணின கைங்கரியம், ஆங்காங்கு அவர் எடுத்த திருநாமங்கள், பட்டப்பெயர்கள், இவற்றையெல்லாம் தான் ஒவ்வொரு ஸ்லோகமா இந்த சுவாமி சொல்லி கொண்டு வருகிறார். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் 11வது ஸ்லோகம். பிராமே பிரபுத்ய விபுதா ஸ்வகுரூன் பிரணம்ய ராமானுஜாய நம இத்யசகிருத் ப்ருவாணாஹ அஷ்டாட்சரம் சசதரம துவயம் உச்சரந்தி ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். பகவத் ராமானுஜரே உமக்கு சுப்பிரபாதம். தேவரீர் எழுந்தருள வேண்டும், கண்விழித்த அடியோங்களை கட்டாட்சிக்க வேண்டும். ஆரெல்லாம் தேவருக்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம்
ஆகியவற்றை விடாமல் வாயோயாமல் உச்சரித்து கொண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்பதை வாயார சொல்லிக்கொண்டு பல குருக்களும் வந்து காத்திருக்கின்றனர். ஸ்லோகார்த்தம். பிராமே பிரபுத்திய, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து, காலையில 4 மணியிலிருந்து 6 மணி தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த விடியற்காலை பொழுதில் எழுந்திருந்து விபுதாகா, நன்கு கற்றுணர்ந்த ஞானிகள், பகவானே பிராபிய பிராபகம், அவனை பெற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியனே அனைத்தும் என்கிற உண்மை தெரிஞ்சுக்கிறவா. ஸ்வகுருன் பிரணம்யன், ஒவ்வொரு நாளும் நாம ராமானுஜரை தொழப்போகிறோம், வாஸ்தவம். அதுக்கப்புறம் பெருமானை போய் சேவிக்கிறோம், அதுவும் சரி. எல்லாத்துக்கும் முதல்ல அவரவருடைய குருவை ஆச்சாரியனை வணங்க வேண்டும். இவர் மூலமாகத்தான் ராமானுஜரிடத்துல செல்ல வேண்டும். அதனால ஸ்வகுருன் பிரணம்ய, தங்கள் தங்கள் ஆச்சாரியனை சேவித்துக் கொண்டு ராமானுஜாய நமஹ, ராமானுஜாய நமஹ, நமஹான்னா எனக்கு நான் அல்லேன், ராமானுஜாயன்னா ராமானுஜருக்கு அடியேன் உரியவன், எனக்குரியவன் அல்லேன், அடியேன் சுதந்திரன் அல்லன், ராமானுஜருக்கே உரியவன் என்கிற பொருள்பட இத்யசகிருத் ப்ருவாணாக என்று பலமுறை சொல்லிக்கொண்டு, சகிருத்துன்னு சொன்னால் ஒரு முறைன்னு அர்த்தம், அசகிருத்துன்னு சொன்னால் ஒரு முறைக்கு மேல் பல முறைன்னு அர்த்தம். அப்போ ஒரு தடவை ராமானுஜாய நமஹான்னு சொல்லிட்டு நிறுத்துறதில்லை, மீண்டும் மீண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே அஷ்டாட்சரம் சச்சரம துவயம் உச்சரந்தி, அஷ்டாட்சரம்ங்கிறது தான் 8 எழுத்து மந்திரம், அதையும் சச்சரம சரமஸ்லோகத்தோட கூட துவயம் துவயமந்திரத்தோட கூட உச்சரந்தி சொல்லிக்கொண்டே நிற்கிறார்கள். தினமும் வாயோயாமல் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகியவற்றை சொல்பவர்களாய், ராமானுஜாய நமஹ என்பதை விடாமல் ஓதுபவர்களாய், தங்கள் தங்கள் ஆச்சாரியனை வணங்கினவர்களாய் உம்மை தொழுது பள்ளி உணர்த்த வந்திருக்கிறார்கள். அவர்களை கடாட்சிக்க வேண்டும், அவசியம் தேவரீர் பள்ளி உணர வேணுங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல ஸ்வகுருன் பிரணம்யான்னு சொல்லியிருக்கொள்ளு, தங்கள் தங்கள் குருவை வணங்கி கொண்டு. இதில் தான் இந்த சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப முக்கியமான அர்த்தம். ராமானுஜரை வணங்குகிறோம், அதற்கு முன்னால் நம் குருவை வணங்க வேண்டும்னால் 2 குருக்களை வணங்குறதா தெரியுது. ஒருத்தர் நம்முடைய ஆச்சாரியன், நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தை உபதேசிப்பவர், அவரே மோட்சம் கொடுத்துருவாரானால் அவர் கொண்டு போய் ராமானுஜருடைய திருவடியில சேர்த்து விடுவார். அதனால அவர்களுக்கெல்லாம் உபகாரக ஆச்சாரியர்கள்னு பேர். உபகாரம் பண்றவாள்னா உதவரவான்னு வச்சுக்கணும். ஒரு பொதுவான தமிழ்ல சொல்லணும்னா உபகாரகர்கள்னா உதவுபவர்கள். இவ என்ன உதவுவா? ராமானுஜருடைய திருவடிகள்ல கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவர். அதுதான் அவர்கள் பண்ற உதவி. அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு உத்தாரக ஆச்சாரியன்னு பேர். தரணம்னா தாண்டுதல்னு அர்த்தம். உத்தாரகர்னா தாண்டுவிப்பவர், சம்சாரத்திலேருந்து நம்மை தாண்டு வைத்து வைகுந்தத்துக்கு கூட்டி போய் பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்து விடுபவர். அதனால அவரை உத்தாரக ஆச்சாரியன்னு சொல்றோம். உபகாரக ஆச்சாரியன் மூலமாய் உத்தாரக ஆச்சாரியனை பற்ற வேண்டும். உத்தாரக ஆச்சாரியன் நம்மை வைகுந்தநாதன் திருவடிகளிலே சேர்த்து வைக்கிறார். இப்படிதான் கிரமம், இப்படிதான் முறை சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஆச்சாரியனிடத்திலேயே ஆரம்பிச்சு ராமானுஜர் வரைக்கும் எல்லாரும் உபகாரகர்கள்னு வச்சுக்கணும். ராமானுஜரே அவரோட கூட இருக்கிற ஆச்சாரியர்களோட சேர்ந்தவர் தான் வச்சுக்கணும். ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள் இருப்பா, அவரோட சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் இருப்பா, அவர்களை எல்லாம் சேர்த்து உபகாரகர்களுக்கு மேல இருக்கிற உத்தாரகர்கள். அதுல பிரதானர் ராமானுஜர். உபகாரகர்கள் மற்ற எல்லாம் நம்ம ஆச்சாரியனோட சேர்ந்து இருக்கிறவா. இவர்களிடத்திலிருந்து அவர் கொண்டு போய் விட்டுடுவா, அவர் பகவானிடத்தில் அழைத்து போகிறார். அனைவரையும் சேர்த்து இங்கு கொள்கிறார்கள். ராமானுஜாய நம இத்யசகிருத் ப்ருவாணாக. அதனால இது ஒரு தரம் சொல்லிட்டு விடுறதில்லை போலும். கார்த்தால எழுந்திருந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு ஒரு தரம் சொல்லிட்டா போருமானால் பலமுறை பலமுறை சொல்ல வேண்டும். அதில் ஆச்சரியம், சரணாகதி ஒரே ஒரு முறை தான். நாம பகவான்கிட்ட சரணாகதி பண்ண போறது ஆச்சாரியன் மூலமா ஒரு தடவை. இதனாலதான் ராமன் விபீஷணனுக்காக அபயப்பிரதானம் அபயப்பிரதானம்னு சொல்லுவார்கள். ஒரு சரம ஸ்லோகம் சாதித்தார். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. என்னுடைய விரதம் இது. சகிருதேவ பிரபன்னாய, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறது சுக்ரீவனிடத்தில். ஆனா வார்த்தை சுக்ரீவனுக்கு இல்லை, விபீஷணனுக்கு.
விபீஷணன் சரணாகதிக்காக வந்திருக்கார். அவனை ஏத்துக்கவே கூடாதுன்னு மற்றும் உண்டான வானரோத்தமர்கள்லாம் சொல்றார். ஏத்துக்கணும்னு ஹனுமார் மட்டும் சொல்றார். ராமனுக்கானா உள்ள முழுக்க ஏத்துக்கணும்னு தான் ஆசை. ஆனா இவர்களோட பேசி சமாதானப்படுத்தி ஆகணும் இல்லையோ, கொஞ்ச நேரம் பேச விட்டார். ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் பங்கை இன்னதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ராமன் கடைசியா சொல்றார், சுக்ரீவா நீ பயப்படுற போல் இருக்கு, விபீஷணனால எனக்கு ஏதான ஆபத்து வந்துடும்னு நீ நினைக்கிறியோ என்னமோ. உன்னதெல்லாம் ஆபத்து வராது. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருதிவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. கூட்டமா ராட்சசர்கள் பிசாச்சங்கள் உலகம் முழுக்க திரண்டு வந்தாலும் அவர்கள் அழிக்கிறதுக்கு ராமனும் வேண்டாம், வலது கரமும் வேண்டாம், சுண்டு விரல் நுனியால கூட அழிச்சிடுவேன், பயப்படாத சுக்ரீவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையா தன் சரமஸ்லோகத்தை வெளியிடுகிறார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. ஒரே ஒரு முறை ராமன் திருவடிகளை சரணமாக பற்றி அடியேன் உனக்கே உரியவன் என்று யாரொருத்தன் இறைஞ்சி நிற்கிறானோ அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அந்த ஒருவனுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் நான் காப்பாற்றி விடுகிறேன். அபயம்ங்கிறத நான் அவர்களுக்கு அடிக்கிறேன்னு ராமன் சொல்லியிருக்கார். அப்ப அங்க கூட தன்னை பத்தி சொல்லிக்கிறச்சே சக்ருதேவ ஒரு முறை சரணாகதி பண்ணுபவனை குறித்து நிற்கொல்ல. ஆனா இங்க ராமானுஜரை பத்தி நமஹா ராமானுஜாயான்னு சொல்லச்சே அசகிருத் புருவானா பலமுறை சொல்பவர்களாயின்னு இருக்கு பாருங்க. ஏன் பெருமாளானா ஒரு முறை, ராமானுஜரானா பல முறையானால்? மருந்தா சாப்பிட்டா ஒரு முறை தான் சாப்பிடுவா, விருந்தா சாப்பிட்டா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாளோ இல்லையோ? மருந்த பல தரம் சாப்பிடுவாளா? ஒரு தரம் தான் சாப்பிடுவா. தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட மாட்டான். மருந்தே நன்னா இருந்தா கூட அதுதான் வியாதியை போக்கும்னா கூட மருந்து. விருந்து இன்னும் 2 வடை சாதிக்கா, இன்னும் திருக்கணம் இருந்தா குத்தலான்னு போட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ. இப்போ அதை போல பெருமான் நாராயணாங்கிற நாமம் மருந்து, ராமானுஷாங்கிற திருநாமம் விருந்து. அதனால அதை ஒரு தரம் தான் சொல்லணும், இதைத்தான் பல முறை சொல்லணும். அடிப்படையா வேடிக்கைக்காக சொல்லியிருக்கேன், உண்மை அதுதான், ஒன்னும் தப்பு இல்லை. இதனால இப்போ நாராயண நாமத்துக்கு 4 எழுத்து, ராமானுஜாங்கிறதுக்கு 4 எழுத்து. நச்சேத் ராமானுஜேத்தேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிசான்னு ஸ்லோகம். ராமானுஜாங்கிற 4 எழுத்து இருக்கே ரொம்ப சாமர்த்தியக்கார எழுத்தான். ஆனா நாராயணாங்கிற 4 எழுத்து அவ்வளவு சாமர்த்தியம் போராது. அடிய வேணும்னு ஜாகிரதை அசடுன்னு சொல்லல, சாமர்த்தியம் போராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஏன் அப்படி சாமர்த்தியம் போராதுங்கிறாள்னால் கர்மாதீனமா நம்மள சம்சாரத்திலையும் நாராயணன் தான் தள்ளுறார், தன் கிருபையை காட்டி மோட்சமும் கொடுக்கிறார். ஆனா ராமானுஜ நாமத்துக்கு பெருமை மோட்சம் மட்டுமே கொடுக்கும், சம்சாரத்துல தள்ளுறதுக்கு அது காரணமே இல்லையோ இல்லையோ. ஆச்சாரியன் நம்மள சம்சாரத்துல தள்ளலையே, பகவான் தான் சம்சரிக்கிறதுக்கும் காரணம், பகவான் தான் மோட்சம் போறதுக்கும் காரணம். ஆனா ஆச்சாரியன் முக்தி கொடுக்கும் காரணமா மட்டுமே இருக்கிறார். அதனாலதான் அந்த நாமத்துக்கு ஏற்றம். ராமானுஜ 4 எழுத்து, நாராயண 4 எழுத்து. அந்த 4 எழுத்த காட்டில இந்த 4 எழுத்து ஏற்றம் இல்லையோ. அதனாலதான் பலமுறை சொல்லுபவர்களாய். ஒரு கடிதாசி எழுத ஆரம்பிக்கச்சேவோ, பத்திரிக்கை போட ஆரம்பிக்கச்சேவோ மேல ஸ்ரீஹின்னு போடுறோம், உடனே திருமண் காப்பு போடுறோம், அடுத்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டு கடிதாசி எழுதிட்டு இருந்தா கூட மேல ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா போட்டு தானே எழுதுறோம். இது பஞ்ச சம்ஸ்காரத்துக்கு ராமானுஜ சம்பந்தம் கைங்கரியம் அதெல்லாம் கூட இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நிச்சயமா போட்டாகணும். ஆனா வெறும நம்ம வீட்டுல கடிதாசி எழுதச்சேவே ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு எதுக்கு எழுதுறோம் இல்லையோ, அதை எதுக்கு விடாம சொல்லிட்டு இருக்கோம்னால் அந்த பற்று அந்த சம்பந்தம் இருந்துட்டே இருந்தால்தான் சம்சார பயம் கிட்டக்க வராது இருக்கும். அவருடைய நிழலுக்கு கீழே இருக்கும். ராமானுஷர் குடை போலே, ஆலமரத்தை போலே. ஆலமரத்தின் கீழே இருந்தோம்னா கவலைப்பட வேண்டாமே, நமக்கு அதுவும் ஆபத்தான், தீவிரவாதிகள்லாம் இருக்கலாம், குண்டு போட போறாளாம் அப்படின்னு சொல்றாள்னு வச்சுங்க. ராணுவம் பக்கத்திலேயே ஒரு 10 பேர் உட்கார்ந்தா கவலைப்பட மாட்டோமோ இல்லையோ. அதை போல ராமானுஷாங்கிற நாமத்தை சொல்லிட்டே இருந்தா சம்சாரம்ங்கிற தீவிரவாதத்துக்கு ஆலமரத்தை போல நிழலை போல ராமானுஷர் இருக்கிறார். இல்லைன்னா திரும்ப திரும்ப தோணும். எத்தனையோ பேர் நமக்கே கார்த்தாலேந்து ஒரே தவிப்பா இருக்கும், குடும்பத்துல கொஞ்சம் சண்டையா இருக்கலாம், குழப்பமா இருக்கும், யாரோடையோ சண்டை போட்டிருக்கோம், ஒரே ஏச்சு பேச்சு எல்லாமே நடந்திருக்கும். அப்படியே நீங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு உடையவரை சேவிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஒரு 10 நிமிஷம் குரு பரம்பரையை புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. நம்மளே திரும்ப அதை பத்தி பயப்படணும் நினைச்சா கூட ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். ஆமா, என்ன பெரிய சமாச்சாரம், வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போறது அப்படின்னு உடனே அவனுக்கு தோன்றது இல்லையோ. இது ஒன்னும் படிப்பறிவில்லாத ஏழை இடத்திலே இருந்து ஆரம்பித்து மகாவித்வான் வரைக்கும் சுவாமி திருமேனியை நினைத்தாலும் அவருடைய திருநாமங்களை வாயார சொன்னாலும்
என்ன கார்த்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் வெப்பத்துல நாம கொதிச்சிருந்தா கூட அந்த கொதிப்பையெல்லாம் அடக்கி விடுறாங்க. ஒரு காளமேகன் நீலமேகன் ஜலம் கொட்டி தின்னா ஜில்லுன்னு ஆடுறது இல்லையோ, அதை போல ராமானுஜருங்கிற திருமையை நினைத்தாலே மற்றதெல்லாம் வேணும்னு நம்மள ஆறான வம்புக்கு இழுக்க வந்தா கூட சாமி நமக்கு ஒண்ணு அவசியம் இல்லை, இப்போ அவர் இருக்கார் அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கிறது இல்லையோ. இது சாமானியப்பட்டவன்ல இருந்து மகாவித்வான் வரைக்கும் நடக்கிறதுனாலதான் எப்போதும் கடுதாசினாலோ எதை ஆரம்பிச்சோம்னாலும் அது சொல்லிக்கிறோம். ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஒத்தருக்கொத்தர் பார்த்துக்கு சேவே என்ன சொல்றோம், கீழே விழுந்து தண்டசோருக்கு சேவே அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவிக்கிறோம். ஏன் தெரியாதா? நம்ம பார்த்துருக்கிறவர் தான் ஒருத்தர் நித்தியமே பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ. ஆனா அவரை சேவிக்க கூட அடியேன் ராமானுஜதாசன்னா, சுவாமி உமக்கு வயசு 65 ஆறுது, நீர் 7 வயசுக்கு சமாஷனம் பண்ணின்னு எனக்கு தெரியும், 58 வருஷமா நீர் ராமானுஜதாசன், எனக்கு வயசு 78 ஆறுது, நான் இன்னும் 72 வருஷமா ராமானுஜதாசன், 2 பேரும் எத்தனை லட்சம் தரைந்து வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம்னா ஆனாலும் சொல்ற இல்லையோ. அதனால இது நான் யாருன்னு அவருக்கு சொல்றதுக்காக இல்லை, அவருக்கு தான் தெரியுமே. ஆனால் அதை சொல்லிட்டு இருக்கிறது தான் பயம் வராத இருக்கும். அதை சொல்லிட்டு இருந்தோம்னா எங்கேயோ வந்து பயம் பீடிச்சுனுட்டும். இன்னொன்னு, யார் அடிக்கடி ராமானுஜாய நமகான்னு சொல்றானோ அவரை விட்டு விலகாம பெருமாள் கவச்சமாட்டம் கூடவே இருக்கிறார். அவர் எப்ப கூட இருக்காரோ அப்ப பயப்பட வேண்டிய தேவையில்லையோ இல்லையோ. ராமானுஜர் என்ன சுவாமி, அவர் என்ன கத்தி வச்சுட்டு இருக்காரா, வாழ் வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்காரா? அவர் ஒன்னும் சண்டை போட மாட்டார். என்னால் அவருடைய திருநாமத்தை கேட்டு பகவான் வாழும் வில்லும் தரித்து கூடவே நிற்கிறாரோ இல்லையோ. இன்னொன்னு, அவர் லக்ஷ்மணன், இந்த அவதாரத்துல வில்லு வச்சுக்காத இருக்கலாம், அதுக்கு முன் அவதாரத்துல கலப்பை வச்சுட்டு இருந்தாரே, அதுக்கு முன் அவதாரத்துல வில்லு வச்சுட்டு இருந்தாரே, அப்ப அதை கொண்டு நம்ம ரட்சிப்பட மாட்டாரா? அதுக்காகத்தான் விடாம அந்த திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். வாசல்ல நடந்து போறோம். வெள்ளிக்கிழமையா இருந்தா எல்லா கடை கிடை போக்குவரத்து எல்லா இடத்துலயும் சுத்தி போட்டுப்பா, திருட்டி சுத்தி போடுவா. பூசணிக்காய் வாசல்ல இருக்கும், தேங்காய் உடைச்சு வாசல் உடைச்சிருப்பா, எலுமிச்சம்பழம் அந்த பழம் இந்த பழம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் வாசல்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நடந்து போயிட்டு இருக்கோமே, அதை மிதிச்சுட்டோம்னா அதன் மூலமா ஏதானு பிடிச்சுனோட போறதேன்னு இருக்கும். நமக்கு ஏற்கனவே பிடிச்சுட்டு இருக்கு, ஒண்ணு புதுசா கவலைப்பட வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப நாளா பிடிச்சுதான் இருக்கு. இப்போ இருந்தாலும் அதையும் மிதிச்சுட்டா இன்னும் பிடிச்சுடுமோன்னு பயமா இருக்கும் இல்லையோ. எப்ப பயமா இருந்தாலும் சொல்லிட்டே நடக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதை சொல்லிட்டு போயிருந்தோம்னால் ஒரு பூஷணிக்காயும் திருஷ்டியும் தேங்காயும் ஒன்னும் பண்ணாது. அனைத்து ஆதிசேஷனுடைய அவதாரமாய் அதீத ஞான பல ஐஸ்வர்ய சக்தி வீர்ய தேஜஸ் அத்தனை சக்தியும் படைத்தவர் ஆதிசேஷன். அவர் தான் அண்ட கட்டாகத்தையே தன்னுடைய தலையால தரிக்கிறார். நம்ம ராமானுஜருங்கிறவரே ஒரு சன்னியாசியாக மோட்சத்தை வாங்கி கொடுக்கிறவரா, ஆச்சாரியனுக்கு பிரியமான சீடரா, ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள்லாம் எழுதினவரா மட்டும் பார்த்திருக்கோம். வாஸ்தவம் தான், அது மட்டும் பார்த்தாலே போரும், நியாயம்தான். ஆனா கூடவே அவர் இன்னாருங்கிற பெருமையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ. ஆதிசேஷன்கிறவர் தான் உலகத்தையே தன் தலையில தாங்கிறவர். அனந்தன்னு பெயர் பெற்ற பெருமானையே தன் மடிக்குள்ள அந்தப்படுத்தி வச்சுருக்கார். அவர் நாக்கு தலை அசைஞ்சதுன்னா ஜெகத்தே அசைய போகிறது. ஒரு லக்ஷ்மணனா எப்பேற்பட்ட சண்டை போட்டிருப்பார், பலராமனா யமுனா நதியே பிடித்து தன் கலப்பையால் இழுத்திருப்பார். இத்தனை சக்தியோட தான் ராமானுஜர் அவதரிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் சக்தியை காட்டிக்கல, ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே சக்தி மோட்சம் கொடுக்குற சக்தி. அதை பெருமான்டேந்து வாங்கினார் பண்ணிட்டாரே தவிர அதுக்குன்னு மற்ற சக்தி எல்லாம் அவருக்கு குறைவான்னா. திருவாதிர தோறும் இப்போ 10,000 பேர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வரா, ராமானுஜரை நன்னா சேவிக்கிறா, திருமஞ்சனத்துல கொள்றா, எத்தனையோ வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா. அது ஒரு சாரார் கருத்தா இருக்கலாம், இப்படி எல்லாம் வரலாமா, யாரோ தெரியாதவர்கள்லாம் ஏதோ பயனுக்காக போய் ராமானுஜரை பயன்படுத்திக்கிறாளே, மோட்சம் மட்டும்தானே அவர்கிட்ட கேட்கணும்னால் மோட்சம் விருப்பம் இருக்கிறவோ அதை கேட்டுட்டு போறா, அவளுக்கு அதை கொடுக்க போறார். எல்லாரும் அடுத்த நிமிஷம் அதுக்கு வந்து நின்றுடுவாளன்னா. எத்தனையோ சாமானிய ஜனங்கள் ஏதானு எத்த தின்னா பித்தந்தெளியும்னு இருக்கா, அதுக்கு எத்தையோ தின்ன போகாமல் இங்கு வந்தார்களோ இல்லையோ, அதைத்தான் நாம நினைச்சுக்கணும், அதுக்கு தான் சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன இன்னொரு 10 வருஷம் போட்டோமே, தானே அந்த உடையவர் ஸ்ரீபா தீர்த்தத்தை வாண்டு 10 வருஷத்துல மாறிவிட மாட்டாளன்னா. எத்தையோ கேட்டுன்னு வந்தவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாளடைவில் ராமானுஜரிடத்தில் அவரையே கேட்பவராக ஆவான். கண்டிப்பா அது ஆகும். அது அப்படி அவளை பார்த்து நம்ம தப்பு சொல்ல போனோம்னால் நாமும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தானே இருந்தோம். இன்னைக்கு ஏதோ இப்படி வந்துட்டோங்கிறதுக்காக நேத்திய மறந்து போடக்கூடாது இல்லையோ. நம்ம பழசு எப்படி இருந்தோன்னு திரும்ப அவனாயிடணும்னு நான் சொல்ல வரல. அப்படி யாரான்னு இருந்தா குற்றம் கண்டுபிடிச்சுட்டு இருக்க வேண்டான்னு கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். எத்தனையோ சாமானிய ஜனங்கள் இருக்கத்தான் இருப்பா. அத்தனை பேருக்கு ராமானுஜர் பொது. அவர் ஒண்ணு நமக்கு மட்டும் சொத்துன்னு நினைச்சுட கூடாது, ஜகத்துக்கே சொத்து, ஜகத்துக்கே ஆச்சாரியன். அதனால எல்லாருமே வாயார சொல்ல வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இது ஒரு தரம் 2 தரம் இல்லை, பயம் போறதுக்கு, பிரியம் ஏற்படுறதுக்கு, பக்தி வளர்றதுக்கு, பெருமான் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ராமானுஜாய நமஹா ராமானுஜாய நமஹான்னு சொல்ல வேண்டும்.
இதை மணவாள மாமன்கள் சாதிக்கும் போது ராமானுஷாய நமவென்னு சிந்தித்தி ராமானுஷரோடு இராமானுஷர் மானுஷர்ன மனுஷர்கள் இல்லையோ ராமானுஷாய நம என்று சிந்தித்திராமானுஷரோடு சிந்தித்து இராத மானுஷரோடுங்கிறத சிந்தித்தி ராமானுஷரோடுன்னு போட்டார். ராமானுஷாய நமான்னு யாரெல்லாம் சிந்தித்திக்காம இருக்கானோ அந்த மனிதனோட எனக்கு சம்பந்தமே வேண்டான்னு ஆர்த்தி பிரபந்தத்துல சாதிக்கிறார். அதனால நமக்கு ஆழ்வாரோட சம்பந்தம் ஆச்சாரியர்களோட சம்பந்தம்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ ராமானுஜ சம்பந்தம் இருந்தால்தான் இது இத்தனையுமே. ஒரு கோவிலுக்கே போகிறோம், அங்க போனா ராமானுஜர் திருமேனி பிரதிஷ்டா ஆயிருந்ததுனால்தான் மகான்கள் தீர்த்த ஸ்வீகாரம் பரிகிரகமே பண்ணிப்பா. அதாவது நம்மாழ்வார், திருவங்கியாழ்வார், ராமானுஜர், பராங்குஷ பரகால யதிவராதிகள்னு சொல்லுவார். இந்த 3 பேர் திருமேனியும் பிரதிஷ்டா ஆயிருந்தால்தான் மடாதிபதிகளோ ஆச்சாரிய புருஷர்களோ மற்றும் உண்டான ஸ்தலத்தாரெல்லாம் தீர்த்தமே வாங்கிப்பா. பெருமாள் சன்னதி இருக்குங்கிறதுக்காக தீர்த்தம் வாங்கிட மாட்டான். அது என்ன ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்தாலும் உடையவர் எழுதிருக்கணும், இருந்தா தான் வாங்கிக்கிறதுனால் அப்பதான் நமக்கு பகவத் சம்பந்தம் நன்னா ஏற்படுறது. ஆகவே ராமானுஜாய நமகான்னு சொல்லிக்கொண்டு பலரும் காத்துருக்காளே தேவரீர் எழுந்துட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. சதுரா சதுரக்ஷரி. அப்ப காலை எழுந்திருந்து ஒரு சீவைஷ்டவன் என்ன பண்ண வேணும்னால் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், ராமானுஜாய நமகா இவற்றை சொல்ல வேண்டும். கூடவே இதில் இன்னொன்னு துவயத்தை சொல்லிண்டுன்னு போட்டிருக்காரு இல்லையோ. துவயம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது நாராயண சரணவ், ஸ்ரீமன் நாராயண சரணவ், உம்முடைய திருவடி தாமர்களை சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நமகா. அதை இன்னொன்னு சொல்லது உண்டு, ஸ்ரீமத் ராமானுஜ சரணவ் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. துவயத்தையே ராமானுஜ நாமத்தை வச்சு சொல்லலாம், நாராயண நாமத்தை வச்சு சொல்லலாம், அதான் பிரசித்தம். ராமானுஜ நாமத்தை வச்சு சொல்லலாம், விடாம பலமுறை சொல்லலாம். அப்ப நாராயண நாமம் என்ன பண்ணுவோம், அதை விட ஒரு படி மேல் ராமானுஜ நாமம் செய்யும் இல்லையோ. அதுதான் 11வது ஸ்லோகத்தின் பொருள்.